ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு மட்டன் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 200 கிராம், மட்டன் 250 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், வெங்காயம் 2, தக்காளி 2, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு அரை டீஸ்பூன், தேங்காய் துருவல் 1 கப்பு, கத்திரிக்காய் 4, கொத்தமல்லி புதினா சிறிதளவு, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, புளிக்கரைசல் 2 டீஸ்பூன், தாளிக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் இந்த மட்டனையும் கடலைப்பருப்பையும் நல்லா கழுவி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடாயில் எண்ணெயை விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளித்து நறுக்கின வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி, பிறகு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து இன்னும் சிறிது நேரம் வதக்கி அதை குக்கரை திறந்து அதில் சேர்த்துடுங்க. தேங்காய் துருவலை மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. இந்த கறி பருப்பு அந்த கலவையிலே இந்த தேங்காய் விழுதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் அதில் 2 டீஸ்பூன் புளிக்கரைசலையும் சேர்த்து ஒரு 5 நிமிடம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இதுவே கடலைப்பருப்பு மட்டன் குழம்பு செய்கிற முறையாகும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.